ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல சூப்பர் சாஃப்டான தட்டு இட்லி நம்ம வீட்டிலே செஞ்சு எடுத்துடலாங்க. இந்த ஒரு இன்க்ரீடியண்ட் நம்ம வீட்டில் இருந்தால் மட்டுமே போதும். பாருங்கள், உங்களுக்கே வீடியோவில் லைவாக பார்க்கலாம். நல்ல சூப்பர் சாஃப்டான தட்டு இட்லி, அது போலவே ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நம்மளோடது தட்டு இட்லி செய்யறதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே எடுத்திருக்கிறது பொன்னி அரிசி தாங்க. பொன்னி அரிசி இந்த ஒரு பவுலில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒரு பவுலில் நான் 2 பவுல் அளவுக்கு தான் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இனி நமக்கு தேவையானது பொன்னி பச்சரிசி தான். அது ஒரு 2 பவுல் அளவுக்கு இந்த பவுலில் நம்ம அளந்து எடுத்துடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கரெக்டாக நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 பவுல் அளவுக்கு பொன்னி பச்சரிசி, அது மாதிரி 2 பவுல் அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்தாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதை ஊறுறதுக்காக வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த ஊறின தண்ணியோடவே நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 4லேருந்து 5 ஹவர் வரைக்கும் நம்ம ஊற வச்சா போதும், நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க. கரெக்டாக ஊறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எடுத்து அரைச்சிக்கலாம். இனி நமக்கு தேவையானது நம்மளோடது தட்டு இட்லிக்கு தேவையான உளுந்து தாங்க. உளுந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா, நம்ம இப்போ எடுத்த அதே பவுலில் நாம் ஒரு 3/4 பவுல் அளவுக்கு தான் உளுந்து தேவைப்படுது. அந்த உளுந்து நாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதுவும் நம்ம ஊற வச்சிடலாங்க. வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா அந்த ஊறின தண்ணியோடவே நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ரொம்பவே அந்த ஊறின தண்ணியில் நாம் அரைக்கும் போது அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து கொடுத்துடலாங்க. 2ம் பொன்னி புழுங்கல் அரிசியும் அது மாதிரியும் நம்மளோட உளுந்து நம்ம சேர்த்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு 4லேருந்து 5 ஹவர் டைமுக்கு நம்ம ஊறுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை எடுத்து அரைக்கலாங்க. அவ்வளோதான். ஒரு 4லேருந்து 5 ஹவர் டைமுக்கு ஊறிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோடது உளுந்து அது மாதிரி வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோடது உளுந்தும் வெந்தயம் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். உளுந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதை அரைக்கிறதுக்காக கிரைண்டர் எல்லாம் பயன்படுத்த போகிறது கிடையாது. மிக்ஸி ஜாரில் நல்ல சாஃப்டான இட்லி நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக வேண்டிட்டு நம்ம ஊறின தண்ணியோடவே உளுந்து சேர்த்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். மையாட்டம் அரைச்சி எடுக்கணும் உளுந்து. அப்போ தான் நம்மளோடது தட்டு இட்லி கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மாவு, அதாவது உளுந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைக்க போகிறது நம்மளோடது பொன்னி புழுங்கல் அரிசியும் அது மாதிரி பொன்னி பச்சை அரிசியும் நம்ம ஊற வச்ச அந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இதுக்கப்புறமேட்டு அரைக்க போகிறோம். இந்த பொன்னி புழுங்கல் அரிசியும் பொன்னி பச்சை அரிசியும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. கோஸாக, அதாவது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். அப்போ தான் நம்மளோட தட்டு இட்லி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஃபைனாக பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோடது பொன்னி புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது கோஸாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அது நம்மளோடது உளுந்தோடு நம்ம சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையால் நம்மளோட மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையில் இருக்கிற குட் பாக்டீரியாஸ் நம்மளோட மாவு கரெக்டான பதத்துக்கு புளிச்சு பொந்தி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்போவுமே நம்மளோட மாவு இந்த மாதிரி தோசை மாவு, இட்லி மாவெல்லாம் கையாலேயே நம்ம குழச்சி வச்சுட்டோன்னா நல்ல பர்ஃபெக்டாக நமக்கு புளிச்சு கிடைக்கும். ரொம்பவே புளிக்காமல் கரெக்டான பதத்துக்கு புளிச்சு கிடைக்கும். அதுக்காக வேண்டியதுதான். நான் இப்போ நைட்டு தான் என்னோடது மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்காக அரைச்சி நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையில் நமக்கு இது ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கிறதுனாலே பர்ஃபெக்டாக புளிச்சு கிடச்சிரும். அதாவது மினிமம் ஒரு 8 ஹவராவது நம்மளோட மாவு நாம் வச்சா தான் நம்மளோட மாவு கரெக்டான பதத்துக்கு புளிச்சு வரும். அவ்வளோதான். பாருங்கள், உங்களுக்கு லைவாக பார்க்கலாம். நம்மளோடது தட்டு இட்லிக்கான மாவு நல்ல பர்ஃபெக்டான பதத்துக்கு ரெடியாகி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம மாவை அரைச்சி எடுத்துட்டோன்னா யாருக்கும் இட்லி சொதுப்பாதுங்க. இந்த ஒரு பேட்டரில் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம், மினி இட்லி ஊற்றிக்கலாம், நார்மல் இட்லி ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பணியாரம் செஞ்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக இனி நீங்கள் பேட்டர் அரைக்கும் போது ஹோட்டல் ஷெஃப் சொன்ன மாதிரி இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கரெக்டான பதத்தில் உங்களோடது பேட்டரும் இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்துலேயே நம்ம ஊற்றி எடுத்துடலாம்.
இட்லி பாத்திரத்தில் நம்மளோடது இட்லி ஸ்டீம் ஆகிறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி கூடவே நான் ஒரு காயின் போட போகிறேங்க. நம்ம காலையில் ரொம்பவே ஹரிபரியாக வேலை செஞ்சுட்டு இருப்போம். அந்த வேலைக்கிடையில் நம்ம ஸ்டீம் ஆகிறதுக்கு வச்ச இட்லியோட மேட்டரே நம்ம மறந்துடும். நிறைய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும். அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணி சுண்டி அந்த தண்ணி கீழே போய் அந்த பாத்திரம் அடி பிடிச்சி அந்த ஸ்மெல்லு தான் வெளியே வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு காயின் அந்த பாத்திரத்துக்குள்ளே போடுறோம். இப்போ நம்ம ஸ்டீம், அதாவது நம்மளோட தட்டு இட்லி ஸ்டீம் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு பட்டர் பேப்பர் தாங்க வச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையில் இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைன்னா சின்ன தட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கீழே ஒரு பவுல் வச்சு அது இட்லி பாத்திரத்தில் அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பட்டர் பேப்பரில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோடது தட்டு இட்லிக்கு தேவையான மாவும் நம்ம ஊற்றிக்கலாம். உங்கள் கையில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா தின்னான காட்டன் துணி கூட இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைல் தட்டு இட்லி சாப்பிடணுன்னா இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் காலி ஆகிறது தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான தட்டு இட்லி செய்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோடது தட்டு இட்லி நல்லா வெந்தாச்சு. சுட சுட தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. நான் அதை லைவாக உங்களுக்கு பாத்திரத்தில் இருந்து மாற்றி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா அவ்வளோ சூப்பர் சாஃப்ட்னே சொல்லலாங்க. சாதாரணமாக ஹோட்டலில் இருந்து தான் நம்ம இந்த மாதிரி தட்டுல எல்லாம் சாப்பிடுவோம். நம்ம வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக பிடிச்சி அவங்களும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இனி நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெரைட்டியான ஈஸியான சாம்பார் ரெசிபி பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே 2 கைப்பிடி அளவுக்கு துவரப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு, நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே துவரப்பருப்பு கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு நம்ம சாம்பார் செய்யும்போது நம்மளோடது சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. குயிக்காக ஒரு சாம்பார் நீங்கள் செய்யணும், அதுவும் நம்ம இட்லிக்கு தோசைக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடவே நான் பெரிய பல்லளவுக்கு 3 பூண்டு, அதோடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்ல மீடியமான நல்ல பழுத்த தக்காளி, ஒரு தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு அருமையான டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு அருமையான சாம்பாருங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா டெய்லி இந்த மாதிரி தான் சாம்பார் செய்வீங்க. வீட்டில் காய்கறி இல்லை, சடனாக ஒரு சாம்பார் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குக்கருக்கு மாற்றியாச்சு. இனி அதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தான் சேர்க்க போகிறேன். நிறைய பேருக்கு பருப்பு சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு உப்பி போகிற ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கேஸ்ட்ரோல் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நிறைய பேருக்கு இது பிடிக்காது அப்படின்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இது சேர்ப்பாங்க. அவ்வளோ நல்லது. குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் பருப்பெல்லாம் சமைக்கும் போது அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். கேஸ்ட்ரோல் ஆயில் ஊற்றுறதுனால நல்ல டேஸ்ட்டும் இருக்குங்க நம்ம சாம்பாருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நம்மளோட பருப்பு வேக வச்சிடலாம். நான் இங்கே 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேங்க என்னோடது பருப்பு. அப்போ தான் நல்ல பருப்பு வெந்தால் தான் நம்மளோடது சாம்பாரும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இது நல்லா ஒன்று வெந்து வர டைமுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டும் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நான் எடுத்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூடுதல் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டோனாலும் நம்ம சாம்பாருக்கு அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், ஒரு ஃப்ரைங் பேன் வச்சாச்சு. அதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் தாங்க ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கோகனட் ஆயில் கூட இந்த டைமுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தாங்க, சோம்பு தான் போட்டிருக்கேன். அதோடவே நாம் கட் பண்ணி மாற்றி வச்சுருந்த நம்மளோடது வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இவ்வளோ டேஸ்டான சாம்பார் இவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்குவீங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா நம்மளோடது வெங்காயம் ஆயிலில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கி வந்தாச்சு. இந்த டைமில் நம்மளோடது சாம்பாருக்கு தேவையான சாம்பார் தூள் தாங்க நான் சேர்க்க போகிறேன். நம்மளோடது சாம்பாருக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் இந்த டைமுக்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோடது சாம்பாரோட
குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாம்பார் தூளோட அளவு இந்த ஒரு டைமில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அந்த சாம்பார் தூளோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா ஒன்று வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக, அதுவும் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் குயிக்காக ஒரு சாம்பார் நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வேக வச்ச பருப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஊற்றிடலாங்க. எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவான அளவுக்கு பெருங்காய பவுட்ரு போட்டிருந்தேன். அந்த ஒரு வீடியோ எனக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு இதில் போட்டுக்கலாம். நல்லா உடையிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 5லேருந்து 6 அளவுக்கு விசில் போட்டிருந்தேன். அப்போ தான் நம்மளோட பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்து கிடைக்கும். அதுக்காக வேண்டித்தான். பருப்பு நல்லா வெந்தால் தான் நம்மளோட சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட மசாலாவில் நம்மளோட சாம்பார் வேக வச்சு பருப்பு ஊற்றிட்டோம். இப்போ கொஞ்சம் கூட உப்பு, அதாவது ஆல்ரெடி நான் உப்பு சேர்க்கல, நம்ம அந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு சேர்க்கலாம், இல்லை இப்படியும் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்போ உப்பு சேர்க்கணுமோ உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனால் மறக்காமல் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொதி வர ஸ்டேஜில் அதுக்கு மேலே நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ், நம்மளோட மல்லி எல்லாம் போட்டுக்கலாம். டேஸ்டியான சாம்பாரும், அதுவும் குயிக்காக செய்யக்கூடிய சாம்பார், அது மாதிரி நம்மளோட தட்டு இட்லியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.